ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் விசுவாசம். ஆள் ரொம்ப முக்கியம். சிம்சோன் எடுத்துக்கொள்ளுங்க, வேதத்தில் அவன் அடித்து நிமித்துறதுக்கு விசுவாசம். எத்தனை பேர் வந்தாலும் அடிப்பான். ஒரு கழுதையினுடைய ஜாபோனை வச்சு அத்தனை பேரும் அடித்தான் பாருங்க. நூற்றுக்கணக்கான பேர் வந்தால் கூட ஒத்தையாக நின்று காரியத்தை முடிக்கும். ஒரு பட்டணத்தினுடைய வாசலை தூக்கிட்டு போய் வேற மலையில் கொண்டு போய் வச்சுட்டான் பாருங்க. அந்த மாதிரியான ஆள் பார்த்தா எல்லாம் நடுங்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தானியேல் பாருங்க, வித்தியாசமான ஆள். ஜெபம் பண்ணிய காரியத்தை சாதிச்சிருவார். ஜெபம் பண்ணார்னா கண்டிப்பாக நடந்துடும். சிங்க கெபியில் போய் போடுறாங்க, ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் தூதனை அனுப்பிச்சு சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டிட்டாரு. காலில் பார்த்தா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா இருக்கிறாரு அவர். அங்கேயே கொண்டு போய் சிம்சோனை போட்டு பாருங்க, சிங்கம்லாம் அடுத்த நாள் தாறுதாராக கிழிஞ்சு கிடக்கும் எல்லாம். அவன் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. எடுத்து தன்னுடைய பலத்தை உபயோக அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். அவனுடைய விசுவாசம் இந்த பலத்துக்கு அடுத்த விசுவாசம், மசில் பவருக்கு அடுத்த விசுவாசம். எடுத்து கிழிச்சு எரிஞ்சிருப்பான் பாருங்க சிங்கங்களை, டார்டார் ஆக்கிட்டு இருப்பான். அங்கே தானிய அங்கே எலியாவை கொண்டு போய் போட்டு பாருங்க, எல்லா சிங்கமும் காலில் கறிக்கட்டையாக கிடக்கும். வானத்திலிருந்து அக்னியை கொண்டு எல்லாத்தையும் எரிச்சிருப்பார். பிரெஞ்சு ஃப்ரைடு சிங்கமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் வேற மாதிரியான ஆள். எதுக்கு எடுத்தாலும் அக்னி, எலியாவை மாதிரி அக்னியை கொண்டாந்துடலாம் நம்ம சீச்சருங்க. அவனுக்கு தெரியுது அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அவர் மட்டும் சமாரியாவுக்கு வந்தான்னு நேரம் அக்னியை கொண்டு வந்திருப்பார். இந்த ஏசு நான் சும்மா இருக்கிறாரு இருப்பான். இப்போ ஒரு ஆள் ஒரு மாதிரி இல்லையா? ஆனால் என்ன ஒன்று, தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பார்வையில் நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் வரலாம். சிம்சோன், எலியா, தானியேல் போன்றவர்கள்லாம் பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை விசுவாசித்தார்கள். முடியாது ஒன்றுமே இல்லைன்ற விசுவாசம் பாருங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா? இன்னும் முடியாது கிடையாதுன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்களா? இல்லை பிரதர் உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டம் பிரதர், அது வேணாம் பிரதர், நமக்கு வேணாம், நமக்கு அது கிடையாது, இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஒன்றும் கிடையாது தான். மாறணும். ஏன்னா புது சிருஷ்டிகள், நீங்கள் உண்மையாகவே நீதிமானாகவே ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ உங்களால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது. பெரிய காரியங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும். நீங்கள் செய்கிற கையிட்டு செய்கிற காரியங்களில் உங்களுக்கு விசேஷத்த அனுபவங்கள் இப்படி கிடைக்க வேண்டும். அதை சிறப்பான முறையில் செய்ய, எல்லா எதிர்பார்ப்புக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதமாக காரியங்களை செய்ய உங்களுக்கு காரியங்கள் வாய்க்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க அப்படிலாம் கர்த்தர் செய்வார், நடத்துவார்னு சொல்லி?